ஜெய் சௌமிய நாராயண. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு சாஹிபா ராணி டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் நமது ஆலயம். பக்த கோடிகள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். பக்த கோடிகள் மறுபடியும் கேட்குற கேள்வி என்னென்னா, நம்ம வெளியில் எப்படி விளக்கு எடுக்கலாமா, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு நம்ம தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த விளக்கு எடுத்துகிட்டு போகிறதோட தாத்பரியமே, இந்த விளக்கு ஸ்வரூபமாக அந்த பெருமாளும், இந்த காயின் ஸ்வரூபமாக ஸ்ரீதேவியும், திரி ஸ்வரூபமாக பூமாதேவியும், ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதரா அந்த சௌமிய நாராயண பெருமாள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் காரியத்தை ஜெயம் பண்ணி கொடுக்க வரதா ஐதீகம். அப்பேற்பட்ட அந்த சௌமிய நாராயண பெருமாளை எங்கும் நிறைந்திருப்பார். ஆனாலும் மூலஸ்தானத்திலேருந்து தான் வாங்கணும், மூலஸ்தானத்தில் தான் செலுத்தணும். பக்த கோடிகள் அடுத்தவங்க ஏற்றி வச்ச விளக்கை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா, 11ஆம் திருவிழாவில் ஸ்வயம்பு உற்சவமூர்த்தியானவர் தெப்ப மண்டபத்துக்கு எழுந்துறதுனால 33 கோடி தேவர்களும் வந்து அங்கே காட்சியளிக்கிறதுனால அன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அன்னைக்கு எல்லா காரியமும் எல்லாருக்கும் ஜெயமாகிறது. மற்றபடி பக்த கோடிகள் அனைவரும் மூலஸ்தானத்தில் தான் விளக்கு வாங்கணும், செலுத்தணுங்கிறது ஐதீகம். என்ன ஐதீகம், என்ன தாத்பரியம்னா, நம்ம காரியங்களை ஜெயம் பண்ணி கொடுக்கக்கூடியதுக்காக இந்த பெருமாள் ஸ்வரூபமாக அந்த விளக்கை எடுத்துன்னு போகிறோம். அப்பேற்பட்ட பெருமாளை திருப்பி நம்ம மூலஸ்தானத்தில் கொண்டு கொடுக்கறது தான் கரெக்டான முறை. நீங்கள் அதை திருப்பி வெளியில் வந்து அது மேலேயே விளக்கேற்றக்கூடாது. அதே மாதிரி புதுசாக நீங்கள் விளக்கு எடுத்துகிட்டு போகிறதும் நேராக தாயார் பெருமாளை சேவிச்சுட்டு மூலஸ்தானத்துலேயே கோவிலுக்குள்ளே இங்கே வாங்கிக்கணும். வாங்குகிற விளக்கும் செலுத்துகிற விளக்கும் வாங்கிட்டு நீங்கள் சாதாரணமாக ஏற்றுற விளக்கு தான் விளக்கு மண்டபத்தில் ஏற்றணும். அதே மாதிரி சில பக்த கோடிகள் சில கேள்விகள் கேட்குறாங்க. சுவாமி 100%த்தில் 2% நடக்கலையே, ஏன், எப்படி, என்ன ஏதுன்னு. அதற்கு காரணம், நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான். அதுவும் அடுத்தவங்க பரிகாரத்துக்காக ஏற்றி வைக்கிற விளக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகவே கூடாது. நீங்கள் காரிய ஜெயமாகி வரப்ப பெருமாளை சேவிச்சுட்டு முதல்ல தாயார் பெருமாளை சேவிக்கணும். அதுக்கப்புறம் வெளியில் போய் விளக்கேற்றணும். உங்கள் சக்திக்கு முடிஞ்சது 2 விளக்கோ, 8 விளக்கோ, 12 விளக்கோ, 24 விளக்கோ, 54 விளக்கோ, 108 விளக்கோ, 1008 விளக்கோ, ஒரு விளக்கோ, உங்கள் சக்திக்கு முடிஞ்சதை நீங்கள் ஏற்றி வைக்கிறதுக்கு தான் அந்த விளக்கு மண்டபத்துக்கு போகணுமே தவிர மற்றபடி மூலஸ்தானத்தில் தான் விளக்கு வாங்கணும், செலுத்தணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. என்றும் அன்புடன் உங்கள் ஸ்ரீராம் பட்டாச்சார், திருக்கோஷ்டியூர்.